உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க நர்ஸ், என்னங்க மெடிசன்? அக்கா, நீ ஏன்க்கா அழுற? அந்த அங்கிளுக்கு ஏதோ ஆயிடும்னு பயமா இருக்கா? அழுவாதக்கா, அவருக்கு ஒண்ணுமே ஆகாதே. டாக்டர், என்னாச்சு? பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ். எங்க என்னங்க? இன்னும் ஒரு half an hourல கண்ணு முழிச்சிருவாரு. நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். வெல் டன். தேங்க்ஸ் டாக்டர். மாறா, கொஞ்சம் கேஷ் இருந்தா கூட. இந்தா. தமிழ் அத்தை, இங்க வாங்க. வா. இங்க பாரு, மேல கேண்டீன் இருக்கும். தம்பியை கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிடு, சரியா? இந்தா வாங்கிக்கோ. இந்தா இத புடி. நீயும் ஏதாவது வாங்கி சாப்பிடு. சரி, வா. பாரதி, இது உங்ககிட்ட பேசலாமா இல்ல பேசக்கூடாதான்னு தெரியல. ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் பேசாம போறது எனக்கு தப்பா இருக்கும்னு தோணுது. உங்களை பத்தி என்கிட்ட இவரு நிறைய சொல்லலனாலும் உங்க கடந்த கால வாழ்க்கைய பத்தி ஓரளவுக்கு தெரியும். அத வச்சு சொல்றேன், நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்பு பாரதி. ஒரு பொண்ணுக்கு புருஷன் எந்த அளவுக்கு முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை விட ஒரு குழந்தைக்கு அப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ள இருக்கிறது உங்க பாஸ் இல்ல, உங்க ஹஸ்பண்ட் தாங்கிறது கார்ல நீங்க துடிச்சீங்கல்ல, அது காட்டி கொடுத்துருச்சு. இன்னைக்கு வேணா அவர் இல்லாம இருக்கலான்னு ஒரு வைராகியத்தோட இருக்கலாம். ஆனா வயசானதுக்கு அப்புறம் நம்ம கைய புடிச்சுக்க ஒரு கை வேணும். நம்ம தலை சாச்சிக்க ஒரு தோள் வேணும். நாம தலை வச்சு படுக்கிறதுக்கு ஒரு மடி வேணும். அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட கடைசி காலத்துல நினைச்சு பாக்குறதுக்கு நல்ல மெமரிஸ் வேணும். இது எதுவுமே கிடைக்காம இருந்தா அது வாழ்க்கை இல்ல பாரதி, சாபம். வாழும்போதே அனுபவிக்கிற நரகம். நரகம்னு தெரிஞ்சு யாராவது அதை விரும்பி ஏத்துப்பாங்களா? அவர் என் ஹஸ்பண்ட்னு நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. நீங்க ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? உட்கார்ந்து பேசினா சரியாகாத பிரச்சனையே கிடையாது. எங்க 2 பேருக்கும் நடுவில் எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றதோ சமாதானம் ஆகிறதோ இயல்பு தாங்க. ஆனா அவருக்கு நான் பொண்டாட்டினே ஞாபகம் இல்லாதப்போ எப்படி போய் சமாதானம் பேச முடியும்? பாரதி, நீங்க சொல்றது எனக்கு புரியல. அது ஒண்ணும் இல்ல தங்கம். பாரதியோட ஹஸ்பண்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட மெமரிஸ் எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணி எரேஸ் பண்ணிட்டாரு.
இப்ப அவருக்கு பாரதி யாருன்னு எதுவுமே தெரியாது. ஏ, இது என்ன புதுசா இருக்கு? இப்படி இல்லாம ஆபரேஷன் பண்ணுவாங்க? பாரதி, நான் என்னமோ உங்க 2 பேருக்குள்ள சண்டை அது குழந்தைங்களுக்கு தெரியாது, அதனாலதான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். பாரதி, சத்தியமா இந்த விஷயம் தெரியாது. வாழ்க்கையில சில நேரம் நம்ப முடியாத சில விஷயங்கள் நடக்கும். எனக்கும் அப்படிதான் நடந்துச்சு. இல்ல பாரதி, மறந்துட்டாருன்னு சொல்றீங்க? இல்ல எனக்கு புரியல. உங்களை, உங்க குழந்தைங்க எல்லாரையுமே மறந்துட்டாரா? எல்லாத்தையுமே மறந்துட்டாரு. நான் அவர் மேல வச்சிருந்த அன்புல இருந்து அவர் என் மேல காட்டின காதல் வரைக்கும் எல்லாத்தையுமே மறந்துட்டாரு. ஏன் பாரதி, நீங்க அவருக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துறதுக்கு எந்த முயற்சி எடுக்கலையா? அவருக்கு ஞாபகம் வரும் தெரிஞ்சிருந்தா முயற்சி பண்ணிருப்பேன். ஆனா அவருக்கு உண்மை தெரிஞ்சா, அவர் உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் முயற்சி எடுக்க முடியுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சப்பவே நான் ட்ரை பண்ணேன். அப்ப இவர் சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி தான் காப்பாத்துனாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ட்ரை பண்ணணும்னு தோணவே இல்லை. எல்லார் மாதிரியும் உங்க கதையும் நார்மல் கதையா தான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு கதை உங்க 2 பேருக்கும் இருக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. மத்தவங்க போய் உண்மையை சொன்னாதானே அவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும். அவருக்கா ஞாபகம் வந்தா? மறந்துட்டா ஞாபகம் வரும், அழிச்சது எப்படி திரும்ப வரும்? ஏன் வராது? அதெல்லாம் வரும். பாரதி, இந்த உலகத்திலே பெரிய மருந்து எது தெரியுமா? அன்புதான். அப்படிப்பட்ட அன்பை இன்னைக்கு உங்க கண்ணீர்ல நான் பார்த்தேன். சயின்ஸும் மெடிசனும் பண்ணாத நிறைய மிராக்கலான விஷயத்த அன்பும் காதலும் செஞ்சிருக்கு. நீங்க அவர் மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு. அந்த அன்பு கண்டிப்பா உங்களை அவர் கூட சேர்த்து வைக்கும். என்னங்க நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க? என் டார்லிங் சொன்ன மாதிரி அந்த காதலே உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சிரும். நீங்க வேணா பாருங்களேன். அவருக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆக போகுது. அவர் இங்க வந்திருக்கிறதே அந்த கல்யாணத்துக்காக தான். அவர் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது புது வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில எனக்கும் சரி, என் குழந்தைங்களுக்கும் சரி இடமே இல்லை. அவர் என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, உயிரோட இருந்தா போதும் தான் நான் ஒதுங்கி இருக்க ஆரம்பிச்சிட்டேன். மரம் சும்மா இருந்தாலும் காத்து சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க பாரதி. உங்களுக்கும் அவருக்கும் நடுவுல 1000 நடக்கலாம், ஆனா முடிவு சந்தோஷமா தான் இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.